தமிழகத்தில் மறுதேர்தல் வந்தால் விஜய் 180 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுகவின் அதிகாரப்பூர்வ வார இதழின் 30ஆம் ஆண்டு நிறைவு விழா சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய வைகோ, திமுக, அதிமுக இரண்டையும் விஜய் அடித்து நொறுக்கிவிட்டதாக தெரிவித்தார். 1993ஆம் ஆண்டை போன்று தன் மீது மீண்டும் பழி சுமத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய வைகோ, தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது திமுக தங்களை மோசமாக நடத்தியதாக தெரிவித்தார். ஒன்று திமுக இல்லையே அண்ணா திமுக. இதை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தகர்த்து தரைமட்டமாக்கி தூளாக்கிவிட்டு முதலமைச்சராக என் சகோதரன் ஜோசப் விஜய் உட்கார்ந்திருக்கிறார். சும்மா லேசா மிரட்டி பார்க்காதீங்க. ஆட்சி கவுந்துருவோம்னு பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் வைக்க போறீங்களா? செஞ்சு பாருங்க. ஐ சேலஞ்ச், நான் சவால் விடுறேன். எலெக்ஷன் வரட்டும், 180 இடங்கள் விஜய் அணி ஜெயிக்கும்.